இப்போ வந்துங்க வாழைத்தண்டு தயிரில் ஊற வச்சுருக்குது, அப்படி முழுசாக போட்டிருக்குதுங்க. இனிமேல் கட் பண்ணணும். இது தேங்காய் துருவிங்க, நம்ம நின்றுக்கிட்டு சரகிற மாதிரி இருக்குதுங்க. அப்போ இப்படி வச்சுக்கலாம். பருப்பு சாம்பாருக்கு 2 விசில் வந்துடுச்சுங்க. இது வந்து நம்ம இந்த ஒரே இதில் தாளித்து பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்குதுங்க. இது ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்குதுங்க. நம்ம தண்டு வந்து அறுத்துட்டுங்க, இதில் ஓட்டு கலக்கிட்டுங்க, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 2-3, கருவேப்பில், கடுகு, எண்ணெய் எல்லாம் வதக்கி மொத்தமாக வதக்கிடுறதுங்க ஒரே இதுலைங்க. இது குழம்புக்கு எடுத்து வச்சுருக்குங்க. விசில் அடங்க விட்டு நம்ம இன்னைக்கு தாளிக்காமல் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுங்க, கடைஞ்சிட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் பொடி எண்ணெய் ஊற்றி நம்ம உப்பெல்லாம் போட்டுங்க 2 விசில் விட்டுருக்குங்க. ஏற்கனவே பருப்பு வேறக்கு 2 விசிலுங்க. இனி வந்து நம்ம இதை உள்ளே ஊற்றி தாளித்தா பருப்பு சாம்பார் முடிஞ்சுங்க. நம்ம தேங்காய் இந்த மாதிரி இப்படி நின்றுக்கிட்டே சரைக்கலாங்க. இது கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. கீழே உட்காந்து நம்ம சரையெல்லாம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கறதுனால அப்படி இருக்குங்க. இது வந்து தண்டு வந்து நம்ம இதில் அப்படி நறுக்கலாங்க. இது வாங்கி 10-20 வருஷமே இருக்குங்க. 15 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. நம்ம இதை அப்படி சுற்றி இப்படி இதை ரவுண்டாக அறுத்துங்க, தண்ணிக்குள்ளே போட்டுருவோங்க. போட்டுட்டு நம்ம ஒரு 4-5 ரவுண்டு பீஸ் எடுத்துங்க, இதில் வச்சு குட்டி குட்டியாக இப்படி நறுக்கிட்டுங்க. அப்புறம் திருப்பி வச்சு குட்டி குட்டியாக நறுக்கினோம்னா நம்மளுக்கு பொடியாக வந்துடுங்க. அப்புறம் அதை எடுத்துட்டுங்க, நம்ம இப்போ இந்த சாம்பார் வச்சு விசில் அடங்கினோடனே இந்த குக்கர்லேயே வந்து நம்ம கொஞ்சம் கழுவிட்டுங்க, இந்த தண்டு வந்து வேக வச்சுங்க, இதில் வதக்கிட்டுங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துன்னா இறுத்து வச்சுக்கலாங்க. இதில் அந்த நம்ம தண்டோட வேக வச்ச தண்ணி இறுத்து வச்சுட்டுங்க, அளவாக ஊற்றிக்கலாங்க. இதில் ஜீரகமும் கலக்கி இருக்குதுங்க. நம்ம வணக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி, கடைசியில் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு தண்டெல்லாம் ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு தண்ணி சுண்டும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்போ வந்து இந்த வணங்குறப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் வணங்கினாடி போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பூ போட்டோடனே இறக்கிடலாம். தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் வணங்க வேண்டியது இல்லைங்க. இப்போ வந்து கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன். இது தண்ணிக்குள்ளெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. நான் கொஞ்சம் மேல் தோலில் நம்ம சீவிடணும், இந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்குது. இந்த இடத்துல இதையும் கூட சீவிக்கலாம், இல்லாட்டி பரவாயில்லைங்க. நார்ச்சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கிட்னி கல்லெல்லாம் இருந்ததுனாலும் கூட கரைன்னு சொல்லுவாங்க. எப்போவாச்சும் கிடைக்கிறப்போ இது செய்கிறது கொஞ்சம் லேட்டாகுங்க. அதனால் கொஞ்சம் செய்கிறக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நம்ம எப்போவாச்சும் ஒரு டைமு கிடைக்கிறப்போ செய்யலாங்க. இப்போ பார்க்கலாங்க எப்படி நறுக்கலான்ட்டு. நறுக்கிறத காட்டுறேன். தோல் சீவரங்க. ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி மஞ்சி வரும், அதை வந்து நம்ம கையில் சுற்றி எடுத்துக்கலாம். கையில் சுற்றி எடுத்து இந்த நாரையும் கூட திரி போடுறதுக்கு ஆகும்னு சொல்லுவாங்க. இது சின்னதாக தான் இருக்குது. லேசாக நம்மளுக்கு எவ்வளோ லேசாக கட் பண்ண முடியுமோ கொஞ்சம் இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நீ மஞ்சி இருக்காது. இதை வந்து நம்ம சுற்றி கையில் இப்படி சுற்றி எடுத்துக்கணும். கையில் சுற்றியும் இப்படி நம்ம இந்த விரலில் இருக்கிறத இப்படி எடுத்துட்டுங்க, இப்படி ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி வரும் மஞ்சிங்க. இதில் வந்து மஞ்சி இருக்காதுங்க. இந்த பெரிய தண்டில் மஞ்சி இருக்குங்க. நம்ம கையில் இப்படி சுற்றிக்கலாங்க. அது சுற்றிட்டுங்க நமக்கு அந்த மஞ்சி வந்துடும். அடுத்தது வந்து நம்ம இதே மாதிரி தண்டு ஃபுல்லாக கொஞ்சம் கடைசியில் இப்படி எடுத்துங்க, இந்த மாதிரி மஞ்சி வருங்க. மஞ்சி லேசாக இருந்தாலும் நல்லது.
குடல் சுத்தமாக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் முன்னமெல்லாம் கருவேப்பிலை குச்சியெல்லாம் அறுத்த முன்னாடி தண்ணியில் விட்டு சுற்றுவாங்க. நம்ம வந்து இந்த முறையில் தான் எடுக்கிறோங்க மஞ்சி. இதில் கடைசியில் எடுப்பாங்க கட் பண்ணிட்டுங்க. அதை விட இது ஈஸியான மெத்தடாக இருக்குங்க. இது எல்லாமே தயிர் ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே போட்டோம்னா நம்மளுக்கு வெள்ளை வெள்ளையன்னு இருக்குங்க. அப்படி வெறும் தண்ணியில் போட்டோம்னா பழுப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி மஞ்சி இருக்குங்க பாருங்க. இதில் இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் எடுத்துன்னு தண்ணிக்குள்ளே ஓட்டுங்க. இது எப்படிங்க இப்படி கையில் சுற்றி இப்படி நம்ம ஒரு ரவுண்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி காட்டுறேங்க. இந்த அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணாலாம் வச்சுங்க. நம்ம கட் பண்ணுறதில் கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பீஸ் அளவு கூட ஷேரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். இல்லை இந்த வெஜிடபிள் கட்டர் இல்லைனாலும் சூரியில் கட் பண்ணிக்கலாங்க. இது இவ்வளோ மிஞ்சி இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்படி ஒரு சுற்றி இந்த மஞ்சியெலாம் சேர்த்து வச்சு நம்ம திரி விளக்கு திரி கூட போடலான்னு சொல்லுவாங்க. வாழைத்தண்டு திரிங்க நான் போட்டது இல்லைங்க, சொல்லுவாங்க. காய வச்சுட்டு திரிச்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு மஞ்சி வருது. நம்ம கட் பண்ணி மஞ்சி எடுத்துட்டுங்க நம்ம வந்து மோர் தண்ணிக்குள்ளே போட்டுருவோங்க. கட் பண்ணியும் மோர் தண்ணியில் போட்டுட்டு நம்ம வணக்கினதுக்குள்ளே வடைச்சட்டியில் போடும்போது இந்த தண்ணியிலேருந்து அலசி எடுத்து போட்டுக்கலாங்க. நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோங்க. இதெல்லாம் அறுத்த முன்னாடி குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுங்க. மறுபடியும் இந்த வணக்கி வச்ச இதில் போட்டுட்டுங்க. ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லைங்க. நம்ம அப்படியும் கூட வணக்கலாங்க. தண்டு வந்து பச்சையாகவே ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்குன்ட்டு தெரியலைங்க. நம்ம வந்து எப்பவுமே வடைச்சட்டியில் அப்படியே வணக்கி விட்டுங்க தண்ணி ஊற்றி வேக வச்சுன்னு செய்யலாங்க. இப்போ வந்து நாங்கள் குக்கர்லேயே வேக வச்சுக்கிறோங்க. எப்படி வேக வச்சாலும் ஒரு அளவுக்கு ரொம்ப குழஞ்செல்லாம் வேகாதுங்க. குக்கரில் வச்சா சீக்கிரம் ஓரளவுக்கு வேறு மாதிரி நமக்கு தெரியுங்க. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இது தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துட்டுங்க இந்த மஞ்சியெல்லாம் எடுத்துட்டு இது எல்லாமே கட் பண்ணுறதுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. வேகமாங்க நம்ம கட் பண்ணிடலாங்க. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ரவுண்டாக எல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டுங்க. வீடியோவில் தெரியும் என்னன்னு தெரியலைங்க. நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டுங்க. அப்புறம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கலாங்க. ஒன்றா நறுக்குனா லேட் ஆகுங்க. இதை வந்து கூட நம்ம இப்படி தள்ளி விட்டுக்கலாம். இல்லைங்க கொஞ்சம் கட் பண்ணாலாம் இருக்குங்க. நம்ம அதை இதை வச்சுக்கலாம். நீளமாக கட் பண்ணிக்கலாம். வேறு கட் பண்ணிடலாம் சீக்கிரம். பீன்ஸு கேரட் எல்லாம் வந்து இந்த முறையில் நம்ம சீக்கிரம் கட் பண்ணிடலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சூரிலையும் கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி தனித்தனியாக வரலன்னா இப்படி தள்ளி விட்டுக்கலாங்க. இப்படி தள்ளி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கட் பண்ணுறது இருக்குதுங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்குதுங்க. இதை வந்து குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுங்க
நம்ம வந்து இதில் வணக்கி வச்சுருக்கிறதுல கலக்கிட்டுங்க. நம்ம அப்புறம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. ஸ்டவ் நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடிங்க. வெந்து குக்கரில் இதில் ஒரு 4-5 விசில் விட்டுங்க. இந்த தண்டுவை நம்ம போட்டுட்டு வணக்கிட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் கலக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கலக்கிட்டுங்க. அப்புறம் உப்பும் போட்டுக்கலாங்க. தேங்காய் போடாதுக்கு முன்னே உப்பை போட்டுங்க. அப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் வணக்க வேண்டியது இல்லைங்க. உப்பு வந்து பொடி உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு கரையிறதுக்கு லேட்டாகுது. நம்ம இதில் வேக வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி மிச்சமானால் அதை எடுத்து கூட வச்சு நம்ம பெரியவங்க குடிச்சிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக இருக்காது. நம்ம இதுலேயே சுண்ட விட்டுடலாம். நம்ம நீ செஞ்ச முன்னாடி பார்க்கலாங்க எப்படின்ட்டு. நம்ம இதெல்லாமே கட் பண்ணுறதுக்கு நான் எப்படி இருந்தாலும் செய்கிறேன். 1/4 மணி நேரம் ஆயிரும்.